கன்னியாகுமரியில் உள்ள விடுதியில் காதலர்களுடன் ஒரே அறையில் தங்கியிருந்த 2 மாணவிகள். கன்னியாகுமரியில் நேற்று முன்தினம் நள்ளிரவு ஒரு வாலிபரும் 2 சிறுமிகளும் ஒரு சிறுவனும் வந்திருந்தனர். அவர்கள் தங்களை காதல் ஜோடிகள் என்று கூறியபடி கன்னியாகுமரி புதிய பஸ் நிலையம் முன்பு உள்ள ஒரு தனியார் தங்கும் விடுதியில் அறை எடுக்க சென்றனர். அங்கு வாலிபர் தனது ஆதார் அட்டையை காண்பித்து ஒரு அறையை வாடகைக்கு எடுத்தார். அந்த அறையில் 4 பேரும் தங்கினர். இந்த நிலையில் நேற்று அதிகாலையில் கன்னியாகுமரி போலீசார் அந்த விடுதியில் அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது அங்குள்ள அறையில் 2 சிறுமிகளுடன் வாலிபரும் சிறுவனும் அரைகுறை ஆடைகளுடன் இருந்தனர். போலீசாரை பார்த்தும் அவர்கள் அச்சத்தில் உறைந்து நின்றனர். இதையடுத்து 4 பேரையும் போலீசார் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் போலீஸ் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். அப்போது இவர்கள் 4 பேரும் தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் என்பதும் 2 சிறுமிகளும் சிறுவனும் 17 வயதுடையவர்கள் என்பதும் இவர்கள் ஒரு தொழில் பயிற்சி நிலையத்தில் படித்து வருவதும் தெரியவந்தது. மேலும் அந்த வாலிபர் சட்டக்கல்லூரி மாணவர் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து வாலிபரையும் சிறுவர்களுக்கு விடுதியில் தங்க அறை கொடுத்ததாக உரிமையாளர் பால்ராஜ் மற்றும் மேலாளர் சிவன் ஆகியோரையும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். மீட்கப்பட்ட 2 மாணவிகளையும் மருத்துவ பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விடுதி அறையில் காதலர்களுடன் 2 மாணவிகள் சிக்கிய சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.